கடந்த வாரம் அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று கூட அவங்களோட எக்ஸ் வலை பக்கத்தில் சில ஆவணங்கள்லாம் எடுத்திருக்கோம், அதில் முறைகேடு நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்க துறை அமைச்சரோட பதில்? டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட அந்த சோதனைங்கிறது வந்து அவங்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது பல்வேறு வழக்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட எஃப்ஐஆர்களுடைய தரவுகள் அடிப்படையில் சொல்றாங்க. அது எஃப்ஐஆர் எந்த வருஷம் போடப்பட்டது, என்ன மாதிரியான எஃப்ஐஆர், எந்த விதமான அதுக்கான கருத்தும் கொடுக்கல. சொல்லணும்ல, இந்த வருஷம் இந்த எஃப்ஐஆர் இன்னார் மீது போடப்பட்டிருக்கு, அதெல்லாம் எந்த தரவுகளும் கொடுக்காம ஒரு சோதனை நடத்தியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை யோசிக்கிறது என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு கடையில் தவறு நடக்கிறது அப்படின்னு நினைச்சா அந்த நிறுவனம் வந்து டாஸ்மாக் நிறுவனம் வந்து அதிகாரிகள் பார்த்து ஆய்வு செய்கின்ற பொழுது தவறு செய்தால் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க, அது மீது வழக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வழக்குகளை ஒன்று சேர்த்து இந்த சோதனை என்ற பெயர்ல வந்து நடத்திருக்காங்கன்னு தான் நாங்க அதை நினைக்கிறோம். அப்ப அந்த நடவடிக்கை எடுத்தது தவறா? அவங்களுடைய கருத்து பிரகாரம் நடவடிக்கை எடுத்தது தவறா? ஒரு கடைநிலையில ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காரு, அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த வழக்குகள் எல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் எடுத்திருக்கிறோங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதே போல அவங்க சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகள்ல இப்ப டாஸ்மாகுடைய பாரா இருக்கட்டும், அது ஆன்லைன் டெண்டரைஸ், அதுல எந்தவித முறைகேடுகளும் கிடையாது. ஒரு கமிட்டி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அந்த மாவட்ட அளவிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தான் அந்த டெண்டரை இறுதி பண்ணுது. அதே போல வந்து டிரான்ஸ்போர்ட் டெண்டரை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒளிவு மறைவும் கிடையாது, வெளிப்படைத்தன்மையோடு நடக்கக்கூடிய இது. கடந்த காலங்களை விட நீ வந்து அந்த பல நிகழ்வுகள் வந்து கடந்த காலங்களை விட இப்ப டாஸ்மாக் நிறுவனம் வந்து மெருகேற்றப்பட்டிருக்கு. புதிய பரிணாமங்களோடு அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த முன்னெடுப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் அதில் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறதா பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. இப்ப அதை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணியும் சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுகவும் சட்டப்பேரவையில் அதை ரைஸ் பண்ண முயற்சிச்சாங்க. 1000 கோடிங்கிற டேர்ம் எப்படி சொல்றாங்க, அதுல அந்த அளவுக்கு நம்பர்ஸ் எப்படி சொல்றாங்க? மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரை, இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை, ஒன்றிய அரசு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கின்ற இந்த சூழ்நிலைகளை முதலமைச்சர் அவர்கள் நெஞ்சுரத்தோடு நாட்டு மக்களிடத்தில் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அது அடித்தட்டு மக்கள் வரை சென்றிருக்கிறது. முதலமைச்சருடைய கொள்கை முழக்கம் என்ன? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது அடித்தட்டு மக்கள் வரை குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அமலாக்கத்துறை என்ற பெயரில் அந்த சோதனைகளை முன்னெடுக்கிறாங்க. அது எப்படி சார், அமலாக்கத்துறை 1000 கோடின்னு அந்த நம்பர் நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு தினங்களுக்கு முன்பாகவே 1000 கோடிங்கிற அந்த நம்பரை நிர்ணயிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சோதனையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த சோதனைகளை பொறுத்தவரை அரசும் டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்கள் முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அளப்பற்ற அந்த அன்பையும் பாசத்தையும் மக்களிடத்தில் வேறு விதமாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு அரசியல் உள்நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட சோதனையாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்கின்றோம். அதே போல வந்து இப்ப அந்த மதுபானம் தயாரிக்கக்கூடிய ஆலைகளுக்கும் அவர்கள் கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவனமும் இருக்கக்கூடியது. அது தனிப்பட்ட அவருடைய வரவு செலவு. நீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்டது. எங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சப்ளை பண்றவங்க சரியா இருக்கா, கொடுத்த இன்டர்னுக்கு சப்ளை பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நாங்க பார்க்க முடியும். இன்னொரு நிறுவனங்களுக்குள்ள போய் அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அது சம்பந்தமா என்னன்னு கேட்டிருக்கிறோம், என்னென்ன ஏதாவது அந்த மாதிரி என்ன இருக்குங்கிறத கேட்டிருக்கிறோம். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கைங்கிறது இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை, முதலமைச்சர் வழிகாட்டோடும் நிதியமைச்சர்கள் மிக சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கை, அனைவராலும் பாராட்டத்தக்க ஒரு நிதிநிலை அறிக்கையை வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களோடு தாக்கல் செய்திருக்கிறார். ஆக இந்த நிதிநிலை அறிக்கை மக்களிடத்தில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சோதனை முடிந்து எத்தனை நாள் ஆச்சு? ஏன் அன்னைக்கு சாயங்காலம் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கல, அடுத்த நாள் கொடுக்கல, ஏன் நேற்று அவசரமா கொடுக்கணும்? இந்த நிதிநிலை அறிக்கையை மக்களிடத்தில் சென்றுவிடக் கூடாது என்பத குறுகிய மனப்பான்மையோடு அரசியல் உள்நோக்கத்திற்காக நேற்று மாலை அவசரமாக அமலாக்கத்துறை இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது வெறும் அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு, வெறும் தேர்தலை முன்னிட்டு தான் இந்த ஊழல் புகார் குற்றச்சாட்டை எதிர்கட்சி ஃப்ரேம் பண்ண நினைக்கிறீங்களா? சார், நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பதிவில் டெல்லி, சத்தீஸ்கர்லாம் குறிப்பிட்டு பதிவிட்டு இருந்தாங்க. டெல்லியில வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க, உங்களுக்கு அது தெரியும். நாங்க என்ன கொள்கை முடிவு எடுத்தோம்? நாங்க தனியார் கொடுத்தோமா? கொள்கை முடிவு எடுத்தோமா? இருக்கிற ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறத ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அது செயல்படுத்தணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் தான். நாங்கள் எந்த கொள்கை முடிவு எடுக்கலையா? எப்படி அதையும் இதையும் ஒன்றும் சேர்த்து முடிச்சு போட முடியும்? அவங்களுடைய கற்பனை என்னன்னா, மக்களிடத்தில் அரசின் மீது முதலமைச்சர் அவர்கள் மீதும் ஒரு அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கம். இது மக்கள் நன்கு புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒருபோதும் மக்களிடத்தில் எடுபடாது.